ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் மூலமாக நடத்தப்படக்கூடிய ரேஷன் கடைகளில் எப்பொழுது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிட போகிறாங்க. தமிழகம் முழுவதுமே கூட்டுறவுத்துறையின் மூலமாக மட்டுமே ரேஷன் கடைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்தந்த ரேஷன் கடைகளில் எப்பொழுதெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு கூட்டுறவு துறைகள் மூலமாக நடத்தக்கூடிய ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகளை தயார் நிலையில் தயார்படுத்திட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் இந்த தயாரிப்பு பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட்டுறவுத்துறை சங்க பதிவாளர் சண்முக சுந்தரம் அவர்கள் வெளியிட்ட தகவலில் என்ன சார் அந்த தகவல் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஸோ ரேஷன் கடைகளில் ஆல்ரெடி ஒர்க்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு பதவி உயர்வை வழங்கிய பிறகு மீதி இருக்கிறவங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குங்க. ஸோ அப்படின்ட்டு ரேஷன் கடைகளில் இந்த அறிவிப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 4.19 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா நேரடியான அந்த நேர்காணல்கள் முடிக்கப்பட்டு பணி நியமன ஆணைகளுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டவங்களுக்கு பணி நியமன ஆணைகள் பார்த்திங்கன்னா தமிழக அரசு கூட்டுறவுத்துறையின் மூலமாக மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகங்கள் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் ரேஷன் கடைக்குண்டான விண்ணப்பதாரர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்காங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் வழங்கப்படும். எஸ்எம்எஸ் மூலமாக வழங்குவான், டிஆர்பி உடைய இணையதளத்தின் மூலமாக வழங்குவான். ஸோ உங்களுக்கு போஸ்டல் மூலமாக ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடைகளில் விண்ணப்பதாரர்கள் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழக மக்களே, ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக தனித்தனியாக விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு ஆல்ரெடி ஒர்க்கர்ஸுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகு பணி நியமன ஆணைகள் புதிதாக அவங்களுக்கு வழங்கப்படும்ன்றதை நாம் விரிவான விளக்கத்தோடு எதிர்பார்க்கலாங்க. ஸோ மார்ச் 15, 16, 17 இந்த 3 தினங்களில் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.